வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா OnePlusோட Nord 5 ஃபோன் என்கிட்ட இருக்குது. ஸோ இதோட கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். யாருக்கு இந்த ஃபோன் சூட் ஆகும், யார் சூஸ் பண்ண தேவையில்லைங்கிறது தெளிவாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் அண்ட் பில்ட் இருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா எனக்கு OnePlusோட Nord 4 ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை மெட்டல் பில்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது திக்னஸும் சரி மெட்டீரியல்ஸும் சரி நிறையவே சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக மெட்டல் ப்ளஸ் கிளாஸ் பில்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மறுபடியும் ரிவர்ஸில் போயிட்டு கிளாஸ் ப்ளஸ் பிளாஸ்டிக் பில்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸு, சைடு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக். பட் பேக் சைடு இருக்க கிளாஸ் ப்ரொடெக்ஷன் என்னென்னு அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. கிளாஸோட ஃபினிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மேட் ஃபினிஷ் மாதிரியும் இருக்குது, கிளாஸி ஃபினிஷ் மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்க லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. மேலே ஒரு டியூல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் லைட் தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளாட் பேனல் தான், நல்ல விஷயம். அண்ட் எட்ஜஸோட பெசல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா மேலே இந்த டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டி இருக்குது, அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆக்சுவலாக பெசல் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளே கடையிலே உங்களுக்கு ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடைக்குது. இதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. அண்ட் இந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங்கோட Gorilla Glass 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி எல்லா ஃபோன்ஸ் மாதிரி தான் இந்த டைமென்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் சைடில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் கீ வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு IR பிளாஸ்டருமே கொடுத்துருக்காங்க. பட் ஃபோனோட திக்னஸ் வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இந்த ஃபோன் வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா 212 கிராம் வெயிட் இருக்குது. திக்னஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 8.1 mm இருக்குது. ஸோ ஃபோன் பாக்ஸியராக இருக்கனால லைட்டாக திக்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயிட் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. நீங்கள் ரொம்ப நேரம் இந்த மாதிரி எட்ஜில் கையை வச்சுட்டு ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் வந்து தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு மேலே கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். பட் யூஸ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாக இருக்காது. பட் டிசைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த 30,000 பட்ஜெட்டில் நிறைய ஃபோன்ஸ் டிசைன் சென்ட்ரிக்காக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட் அதில் டாப் லிஸ்ட்லாம் வராது. பட் ஓகேவாக இருக்குது. அடுத்து அப்படியே டிஸ்பிளே பக்கம் வந்தோம் அப்படின்னா இது ஒரு 6.83 இன்ச்க்கான 1.5K பேனல், 144 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே இருக்குது. பட் இது ஒரு சில கேம்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது. அண்ட் இந்த டிஸ்பிளேல HDR 10+க்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது. யூடியூப்லேயும் உங்களால் வாட்ச் பண்ணிக்க முடியும், நெட்ஃப்ளிக்ஸ்லையுமே இந்த HDR சப்போர்ட் இருக்குது. அடுத்து இதோட பிரைட்னஸ் வேல்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா 800 nits நார்மல் மோட்லையும், 1400 nits ஹை பிரைட்னஸ் மோட்லையும், 1800 nitsக்கான பீக் பிரைட்னஸ் கிடைக்கும். மற்ற ஃபோன்ஸ் லிஸ்ட் ஆகிற மாதிரி 6400 nits 4000 nitsலாம் உங்களால் பார்க்க முடியாது. கொடுத்துருக்க வேல்யூ கரெக்டாக அச்சீவ் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவுட்டோர்லையும் சரி இண்டோர்லையும் சரி எந்த வித பிரைட்னஸ் இஷ்யூமே கிடையாது, நல்லா பிரைட்டராகவே இருக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இது ஒரு சூப்பரான பேனல். இந்த செக்மெண்ட்டுக்கு 1.5K இருக்கிறனால இன்னுமே நல்லா கிறிஸ்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கலர்ஸும் சரி வியூவிங் ஆங்கிலும் சரி இந்த செக்மெண்ட்டில் இருக்க எந்த ஃபோன் கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாலும் சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ டிஸ்பிளே வைஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதோட ஆடியோவுமே ரொம்ப லவுடாக ரிச்சாக எப்பயுமே OnePlusல பார்க்குற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே அண்ட் ஸ்பீக்கர் வைஸ் சாலிடாக இருக்குது இந்த ஃபோனு. ஸோ நல்ல மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து சாஃப்ட்வேர் பக்கம் வந்தோம் அப்படின்னா Android 15 Oxygen 15 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியமே இல்லை. செம்ம ஃப்ளூயிடாக செம்ம ரெஸ்பான்சிவாக நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. எங்கேயுமே ஒரு சின்ன லேக் கூட உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். 4 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக OnePlusல இருக்க எல்லா AI ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. சர்க்கிள் டு சர்ச், AI எரேசர், இந்த AI சம்மரி, இந்த சைட் பார் அக்சஸ் பண்ணி இந்த குயிக் சம்மரி, இது மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு இதில் கிடைச்சிரும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் கீ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஃபோனில் இருக்க ஆக்ஷன் பட்டன் அப்படியே காப்பி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த UI கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த OnePlusோட மைண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஏஐக்காக இது வந்து ஒர்க் ஆகும். அந்த மைண்ட் ஸ்பேஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அமுத்துனீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ ஷெடியூல் பண்ணணுமா இல்லை அதை சமரைஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும். இதை பற்றி டீட்டெயிலாலாம் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த நத்திங் ஃபோன்ஸில் எசென்ஷியல் கீ இருக்கும் இல்லையா, அதே வேலை தான் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்க்கும். பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டார்ச் ஆன் பண்ணுறதுக்கு, கேமரா பட்டனை யூஸ் பண்ணுறதுக்கு, அது மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கேமரா ஷட்டராக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருந்திருக்கு எனக்கு பர்சனலாக. இது ஒன்றும் மேஜரான அட்வான்டேஜ்லாம் இந்த ஃபோனுக்கு கிடையாது. ஜஸ்ட் ஒரு அடிஷனல் ஃபீச்சராக மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா இந்த ஃபோனில் ஹாப்டிக் ஃபீட்பேக் செம்மையாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த OnePlusோட ஹாப்டிக்ஸ் இருக்கனால டாக்டைல் ஃபீட்பேக் நல்லா இருக்குது. அண்ட் இது ஓவராலாக UIலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த பிக்சல் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, பட் கொடுத்துருக்கிறது ஒர்த்தாக இருக்குது. அடுத்து இதோட கேமரா செட்டப் பார்த்தோம் அப்படின்னா டியூல் கேமரா செட்டப் இருக்குது. 50 MPக்கான ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. f1.8 லென்ஸோட பேர் ஆகுது. OIS சப்போர்ட்டுமே இருக்குது. ரெண்டாவதாக இருக்கிறது 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு. இது f2.2 லென்ஸோட பேர் ஆகுது. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்கனால உங்களால் க்ளோஸ்அப்ஸில் போய் மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும். பட் மேக்ரோ ஷாட்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை இந்த ஃபோனில். வைட் ஆங்கிள் பற்றி சொல்லணும் அப்படின்னா இமேஜ் குவாலிட்டி மெயின் கேமராக்கும் வைடுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நல்லா க்ளோஸாகவே மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் மட்டும் அந்த அளவுக்கு கிடையாது. லோ லைட்லையுமே இந்த வைட் ஆங்கிள் அந்த அளவுக்கு சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணல. பட் மெயின் கேமரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். போத் டே லைட்லையும் சரி நைட் டைம்லையும் சரி எல்லா இமேஜஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஃபோட்டோஸோட கலர்ஸாக இருக்கட்டும்,
டீடைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஒரு சில இடத்துல மைனராக ஒரு சில பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா HDR பர்ஃபார்மன்ஸ் ஒரு சில இடத்துல சொதப்புது. இதை நீங்கள் தனியாக இந்த ஃபோனை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஒரு இதே ப்ரைஸ் இருக்க ஃபோனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா HDR சொதப்படுறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் போர்ட்ரேட் இமேஜஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. பட் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா SD டெக்ஸ்டில் இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. அண்ட் நீங்கள் இப்போ ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கலர்ஸ் லைட்டாக வைப்ரண்ட்டாக அந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஸ்டோன் வந்து தெரியுது. ஒரு சில ஃபோட்டோஸில் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் பண்ண முடியுது. பட் பெரும்பாலான ஃபோட்டோஸில் அதை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. அண்ட் முன்னே சொன்னதான் மேக்ரோ ஃபோட்டோஸ் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அண்ட் வந்து ஷட்டர் ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஸ்லோவாக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணும் போது ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் தோணும். பட் நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஷேக்கியாக இருக்குது. இதுவுமே கொஞ்சம் லைட்டு கம்மியானதான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நல்ல டே டைமில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் கிடையாது. அண்ட் இதில் டிஃபால்ட்டாக இருக்க இந்த 2x இன்சென்ஸாக இருக்கிறப்பமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒர்க் ஆகுது. நல்ல டீட்டெயில்ஸோடய இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ சாலிடாக இந்த மெயின் கேமரா மட்டும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இது ஒரு கேமரா சென்ட்ரிக்கான டிவைஸு. உங்களுக்கு கேமரா தான் நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் இந்த ஃபோன் செட் ஆகாது. அண்ட் செல்ஃபிக்குமே 50 MP ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.2 லென்ஸோட பேர் ஆகுது. இதோட அவுட்புட் சூப்பராகவே இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கேமரா சாம்பிள்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சில இடத்துல இந்த டைனாமிக் ரேஞ்ச் மட்டும் சொதப்புது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான கேமரா செட்டப். போத் ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி. பட் சாலிடான ஒரு செட்டப் கிடையாது. அப்படியே வீடியோ சைடு வந்தோம் அப்படின்னா போத் ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி 4K 60 FPS உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். வீடியோ குவாலிட்டி நான் எதிர்பார்த்ததை விட OnePlusல கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஸ்டெபிலைசேஷன்லாம் 4K 60 FPSலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிராப் ரொம்ப பெருசாக இல்லாமல். பட் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. S20F பார்த்தீங்க அப்படின்னா இது கூட கம்பேர் பண்ண முடியாது. அதோட வீடியோகிராஃபி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் எல்லா கேமராஸ்லையும் உங்களால் 4K 30 FPSல ஷூட் பண்ணிக்க முடியும். பட் அது மாதிரி விஷயத்தில் கம்பேர் பண்ண முடியாது. ஓவராலாக எடுத்து பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான செட்டப்பாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராலே 4K 60 FPS சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ வைடில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். 1x போனால் எப்படி இருக்கும், 2xல் போனால் எப்படி இருக்கும். ஸோ இதுவுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் ஸ்டெபிலைசேஷனுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வீடியோ குவாலிட்டி வைஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க OnePlus. இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 4K 60 FPSல எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டெபிலைசேஷனுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் வீடியோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபோக்கஸும் பார்த்திங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே நான் என் சைடு திருப்புறேன். இப்போ எப்படி ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி இப்படி இருக்குன்னு பாருங்கள். ஈவினிங் டைமில் தான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் டைனமிக் ரேஞ்ச் அந்தளவுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இதில் எப்படி இருக்குது, கொஞ்சம் வந்து லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஏதாவது நாய்ஸ் அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இதோட ப்ராசர் பக்கம் வந்தோம் அப்படின்னா Snapdragonோட 8s Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ப்ராசர் செக்மெண்ட்டில். பட் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு 8s Gen 4லாம் கிடைக்கும். இதை விட ரொம்ப பெரிய டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது மற்ற ஃபோன்ஸில் உங்களுக்கு தெரியும். பட் இது பேஸ் வேரியண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா 8256 ரன் ஆகுது. இது இல்லாமல் 2 அடிஷனல் வேரியண்ட்டும் உங்களுக்கு கிடைக்குது. எல்லா வேரியண்ட்லையுமே பார்த்திங்க அப்படின்னா UFS 3.1 LPDDR 5x RAM சப்போர்ட் இருக்குது. UFS 4.1 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெஞ்ச் மார்க் ரிசல்ட்லாம் ஹையராக இருந்திருக்கும். பட் இதில் வந்து அந்த சப்போர்ட் வந்து கிடையாது. பட் இதில் இருக்க பெஞ்ச் மார்க் ரிசல்ட் எல்லாமே ஸ்க்ரீனில் போடுறேன். ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக எங்கேயும் த்ராட்டிலே ஆக கிடையாது. நீங்கள் லாங் ஹார்ஸில் ப்ளே பண்ணாலும் சரி. PUBGயில் உங்களால் 90 FPSல டிஃபால்ட்டாக விளாண்டுக்க முடியும். இந்த ஃப்ரேம் பூஸ்ட் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா 140 Hzல ஒர்க் ஆகும். நான் அதில் பெருசாக வச்சு ப்ளே பண்ண கிடையாது. PUBGயில் 140 Hzக்கான சப்போர்ட் இருக்குது. பட் அது நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான். மற்றபடி கால் ஆஃப் டியூட்டியில் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே மல்டிப்ளேயரில் 140 Hzக்கான சப்போர்ட் இருக்குது. ஜென்சன் இம்பேக்டில் டிஃபால்ட்டாக 60 Hz தான். பட் இந்த ஃப்ரேம் இன்டர்ஃபேஸ் மூலிமா உங்களால் 90 Hzல விளாண்டுக்க முடியும். பட் 90 Hzல விளாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப்புங்கிறது லாங் டேர்மில் இருக்கும். பட் ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டிங் ஆகல, லைட்டாக வார்ம் தான் ஆகுது. மேக்ஸிமம் 44-45 டிகிரி தான் போகுது. அதுக்கு மேலே தாண்ட கிடையாது இந்த ஃபோன். ஸோ சாலிடாக கேம் பிளேக்கு இந்த ஃபோனை நான் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். PUBGலாம் விளையாடுவீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸ்மூத்தாக ரன் ஆகும் 90 FPSல. அண்ட் கடைசியாக இந்த ஃபோனோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இதோட பேட்டரி லைஃப். 6800 mAhக்கான பேட்டரி இருக்குது. 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிரும். ஸோ ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக 2 நாளைக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடச்சிடும். கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேஷுவலாக யூஸ் பண்ணதில் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 10-11 மணி நேரத்துக்கு மேலேயான ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. இது ரொம்ப ரொம்ப நல்ல நம்பர்ஸ் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பெக் உள்ள ஃபோனுக்கு. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் புஷ் பண்ணாலும் சரி ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப் சாலிடாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ பேட்டரி லைஃப் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இந்த ஃபோனில் ஒரு குறைன்னு பார்த்திங்க அப்படின்னா IP68 ரேட்டிங் வந்து கிடையாது. IP65க்கான ரேட்டிங் தான் இருக்குது. பட் NFC இருக்குது, Bluetooth 5.4 இருக்குது, Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்குது. இந்த IR பஸ்டருமே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபோனோட விலை பார்த்திங்க அப்படின்னா 32,000 லான்ச் ஆச்சு. பட் கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்க அப்படின்னா 30,000 வாங்கிக்க முடியும். இந்த பிக் பில்லியன் டேஸ் மாதிரி ஆஃபரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 28,000 வாங்கிக்க முடியும். ஸோ இந்த 28,000-30,000 ரேஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது சூப்பரான ஃபோனு. இதில் குறை சொல்கிறதுக்குலாம் பெருசாக எதுவுமே கிடையாது. சொன்னால் இந்த IP ரேட்டிங் அண்ட் இந்த கேமரா செட்டப் மட்டும் தான் குறை சொல்ல முடியும். பட் உங்களுக்கு கேமராஸ் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராலாம் இருக்க தேவையில்ல. ஓரளவுக்கு சுமாராக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் உங்களுக்கு இன்னும் ஒரு ப்ரீமியமான டிசைன் வேணும், இந்த கேமரா செட்டப்லாம் இன்னும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த Edge 60 Pro இருக்குது மோட்டோவோடது.
சாம்சங்கோட S24 FE இருக்குது, அது மாதிரி ஃபோன்ஸ் போகலாம். பட் இந்த ஒரு சில அந்தந்த ஃபோன்ஸ்லேயும் ஒரு சில குறை இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் என்னோட ஒப்பீனியன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேமரா முக்கியம் இல்லை அப்படின்னா இந்த ஃபோனை தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் எனக்கு பெருசாக தோணல. வெயிட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது எனக்கு. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டவுன் சைடாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோனை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்க்கு சொன்னீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.